as I variable. That's important. Old old value என்ன இருந்தது? Static storage class variable old value என்ன இருந்தது? 1. இப்போ static storage classல இருக்கிற new value என்ன? 9. இப்போ இங்க பாரு. இதுல carefully watch it out. Following 3 statements are try to update I class variable value. அதோட நிப்பாட்டிக்கோ. இந்த 3 ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குல்ல, அது ஐன்ற ஒரு கிளாஸ் வேரியபிளோட வேல்யூவை சேஞ்ச் பண்றதுக்காக இங்க முயற்சி பண்ணியிருக்கு. பட் I class variable not found inside of the class. ஐங்கிற ஒரு கிளாஸ் வேரியபிள் கிளாஸுக்குள்ளார இல்ல. அப்ப என்ன பண்ணோம்? obj a.i create one class variable. The class variable name is called as I. That I class variable process based on obj a. இப்போ obj a ல இருக்கிற I ல ஒரு வேல்யூ ஸ்டோர் பண்றோம் 10 ன்னு. நான் என்ன நினைச்சேன்னா, ஏற்கனவே எனக்கு டைரக்ட் ஏதாவது ஒரு கிளாஸ் வேரியபிள் இருந்திருக்கும். அந்த கிளாஸ் வேரியபிள் நேம் வந்து ஐயா இருந்திருக்கும். அதுல வேல்யூஸ் நான் என்ன ஸ்டோர் பண்றேன்? 10 ன்னு ஸ்டோர் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். பட் ஆல்ரெடி I class variable not found. So இந்த இடத்துல in case already class variables are not found, then here I try to make the class variable by object. Object மூலமாக நான் ஒரு கிளாஸ் வேரியபிளை கிரியேட் பண்றேன். அந்த கிளாஸ் வேரியபிளோட நேம் தான் IA. அந்த ஐல என்ன வேல்யூ பேஸ் பண்ணிருக்கேன்? 10. இப்போ obj b.i அப்படின்னு கொடுத்திருக்கேன். ஆப்ஜெக்ட் b I ன்னு ஒரு வேரியபிள் கிளாஸ்க்குள்ளார இருக்கான்னு பார்க்கும். இல்ல. So here also created I class variable into object b. அதுல என்ன வேல்யூ போட்டிருக்கோம்? 100. Here I try to access I class variable, but there not found I class variable. So here object created I class variable with the help of assignment operator. இந்த assignment operator தாங்க, it's a very important. அப்ப என்ன பண்றாங்க அப்படினீங்கன்னா, உங்களுக்கு ஆப்ஜெக்ட் a.i ல ஏற்கனவே வேரியபிள்ஸ் கிளாஸ் வேரியபிள் இருக்கான்னு பார்க்கும். இருந்துச்சுன்னா அந்த வேல்யூவை எரேஸ் பண்ணிட்டு ஒரு நியூ வேல்யூ பேஸ்ட் பண்ணிருக்கோம். in case already value is not found, then and in case already variable is not found, then created one variable in that class based on object as well as assign new values into that object. இந்த ஆப்ஜெக்ட் ஐன்னு ஒரு கிளாஸ் வேரியபிள் இருக்குதான்னு போய் கிளாஸ்க்குள்ளார பார்க்கும். இல்ல, அப்போ கிரியேட் பண்ணிக்கும். யாரோட உதவியுடன்? அசைன்மெண்ட் ஆபரேட்டர் உதவியுடன். அதுல என்ன வேல்யூ ஸ்டோர் பண்றோம்? 10. சரி சார். இப்போ obj a.i ஓட அட்ரஸும் obj b.i ஓட அட்ரஸும் obj c.i ஓட அட்ரஸும் டிஃபரெண்ட். சோ இது வரைக்கும் நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்தது பாருங்க. now இந்த இதை பொறுத்த வரைக்கும் thus இப்போ வந்துட்டு அவங்க இதில் சொல்லிடுறாங்க. இதை கொஞ்சம் முடிச்சுக்கோம். following 3 statements are try to update I class variable value by each object. ஒவ்வொரு ஆப்ஜெக்ட் மூலமாக எனக்கு I class வேரியபிளோட வேல்யூவை நான் வந்து ஆல்டர் பண்ண விரும்புகிறேன். ஆனால் ஏற்கனவே இருந்தால் மட்டும்தாங்க என்னால் ஆல்டர் பண்ண முடியும். இஃப் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் there இருந்தால் பண்ண முடியும். சரி, இல்லைனா அங்கேயே சொல்லிட்டானுங்க. இல்லைனா அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்னா ஈக்குவல் ஆப்ரேட்டர். assignment operator make class variable to object, else assignment operator make I class variable to each object. இதோட எந்த ஆபரேட்டரா? assignment operator. சரி, இங்க நம்ம கொடுத்தாச்சு. இப்போ இங்க பாருங்க, following 3 statements are try to, அதே தாங்க இங்க சொல்லிருக்காங்க.
else assignment operator like this make a j class variable to each object. இந்த இடத்துலயும் அதே தாங்க சொல்லியிருக்காங்க. ஜேன்னு ஒரு கிளாஸ் வேரியபிள் இருந்துச்சுன்னா அதோட வேல்யூவை சேஞ்ச் பண்ணு. அப்படி இல்லைன்னா ஜேன்னு ஒரு கிளாஸ் வேரியபிள் கிரியேட் பண்ணு ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்லையும். ஸோ இப்போ ஓபிஜே ஏ டாட் ஜேல இருக்கிற அட்ரஸும் ஓபிஜே பி டாட் ஜேல இருக்கிற அட்ரஸும் ஓபிஜே சி டாட் ஜேல இருக்கிற அட்ரஸும் சேம் கிடையாது. டிஃப்ரெண்ட். ஸோ இது வந்து உனக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ வந்துட்டு அடுத்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னீங்கன்னா ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ட்ரை டு ஆக்சஸ் ஸ்டாட்டிக் ஸ்டோரேஜ் கிளாஸ் வேரியபிள் யூசிங் கிளாஸ் நேம். நான் இங்கே வந்துட்டு வேல்யூஸ் வந்து அசைன் பண்ணுறேன் ஐன்ற ஒரு கிளாஸ் வேரியபிளுக்கு. அது கிளாஸ் வேரியபிள் ஏற்கனவே இல்லை. உடனே அது என்ன ட்ரை பண்ணிருச்சு, அது என்ன பண்ணுச்சு, அது கிரியேட் பண்ணிக்கும். இங்கே இடத்துல பார்க்கும் ஏற்கனவே ஜேன்னு ஒரு கிளாஸ் வேரியபிள் இருக்கான்னு இருக்குது. அப்போது டஸ் நாட் மேக் அ நியூ ஜே கிளாஸ் வேரியபிள், கிரியேட் பண்ணாது. பட் ஆல்ரெடி இருந்த ஜே கிளாஸ் வேரியபிள் இருக்கிற வேல்யூவை என்ன பண்ணிடும், சேஞ்ச் பண்ணிடும். சரி, இங்க ஹியர் ஐ ட்ரை டு டிஸ்பிளே. சார் இதில் ஒன்றே நீங்கள் சொல்ல மறந்துட்டீங்க அப்படின்னீங்கன்னா ஹியர் ஆல்ரெடி ஃபவுண்ட் ஓபிஜே ஏ டாட் ஜேல என்ன வேல்யூ இருந்தது 3, ஓபிஜே பி டாட் ஜேல என்ன வேல்யூ இருந்தது 3, ஓபிஜே சி டாட் ஜேல என்ன வேல்யூ இருந்தது அதுலேயும் 3 தாங்க. ஆனால் இங்கே பாருங்க ஓபிஜே ஏ டாட் ஐயில் ஏற்கனவே என்ன வேல்யூ இருந்தது 1. ஆனால் அந்த 1 எந்த ஸ்டோரேஜ் கிளாஸில் இருந்து ப்ராசஸ் ஆச்சு, ஸ்டாட்டிக் ஸ்டோரேஜ் கிளாஸில். ஓபிஜே பி டாட் ஐயில் ஏற்கனவே இருந்த வேல்யூ என்ன, அதுவும் 1 தான். ஓபிஜே சி டாட் ஐயில் இருந்த ஏற்கனவே இருந்த வேல்யூ என்ன, அதுவும் 1 தான். ஓகே, ஆனால் இங்கே டிஸ்பிளே பண்ணும்போது பாருங்கள் எனக்கு என்ன சொல்லியிருக்காங்க, ஓபிஜே sorry not obj. Here I try to display static storage class variable value. அது 9 டிஸ்பிளே ஆயிருக்குங்க. ஆனால் முன்னாடி இருந்தது 1. சரியா, இந்த இடம் பாருங்க following statement try to access class variable using objects. Following statement try to access class variable using objects. அப்போ இந்த இடத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னீங்கன்னா இந்த இடம் கொஞ்சம் கூர்ந்து கவனிங்க. இப்போ ஆப்ஜெக்ட் அப்படின்னாலே ஆப்ஜெக்ட் ஆல்வேஸ் ஆப்ரேட் ஆர் ப்ராசஸ் ஆர் இன்வோக் கிளாஸ் வேரியபிள்ஸ் ஒன்லி. சரி, கிளாஸ் வேரியபிள் இல்லைன்னா நீங்க மென்ஷன் பண்ணிருக்க இந்த ஆப்ஜெக்ட்ல மென்ஷன் பண்ணிருக்கிற வேரியபிள் நேமும் இப்போ அதர் ஸ்டோரேஜ் கிளாஸ்ல இருக்கிற வேரியபிள் நேமும் ஈக்குவலா இருந்துச்சுன்னா அந்த வேரியபிளோட வேல்யூவை இங்க எடுத்துட்டு வந்து போட்டிருக்கோம். ஆனா இதுக்கு அவசியமே இல்லை. இப்போ following statement try to access class variable using object. Note, now here class variable, now here class variable I, now here class variable I is found into all objects. எல்லா ஆப்ஜெக்ட்ஸ்லையும் இருக்குங்க. now here class variable I is found into all objects. so object does not